நாகப்பட்டினத்தை காட்டிலும் திருவாரூர்ல கூட்டம் தான் விஜய்க்கு ஒரு பெரிய விஜய்க்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ கூட்டமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஸ்ட்ரைட்டா ஒரு பிரச்சார பயணம் அப்படின்னா நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரியை எந்த அளவுக்கு நம்ம பேசினா அது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறத ரொம்ப தெளிவாகவே பண்ணிட்டாரு. என்ன சிஎம் சார் பயம் காட்டுறீங்களா, மிரட்டி பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது டைரக்ட் அட்டாக்காக இருந்துச்சு. ஓப்பனாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் என்னைக்கு மக்கள் கூட இருந்திருக்கீங்க, நீங்கள் எப்போவுமே மக்களை விட்டு அவையாக தானே இருப்பீங்க அப்படிங்கிறதுல ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயங்களாக பாயிண்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அதை தாண்டி இவ்வளோ மக்கள் எழுச்சி இருக்குது, இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, தாண்டி கலைஞரோட மண்ணுன்னு சொல்லக்கூடிய திருவாரூரில் நின்றுக்கிட்டு ஆப்போசிட்டாக பேசுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு தாவேகா தரப்பில் பார்க்கும்போது ஒரு திருவிழா அப்படின்னு தான் எடுத்திருப்பாங்க. தாவேகா தரப்பில் சொல்கிறேன், ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு நாகப்பட்டினம், திருவாரூர் ரொம்ப முக்கியமான தொகுதிகள். எதுக்காக அந்த முக்கியமான தொகுதிகள் சொல்கிறேன் அப்படின்னா, திமுக தான் எங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார். இந்த நாகப்பட்டினம் திருவாரூருக்கு அப்படி ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அதுவும் குறிப்பாக திருவாரூர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த மண் அப்படின்னும் போது ஒரு எக்ஸ்ட்ராவாக திருவாரூர் போய் நீ ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டிடுவியா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு பெரிய ஒரு சவால் தான் விஜய் முன்னாடி போய் நின்றுச்சு. ஆனால் எதிர்பார்த்ததை விட பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தை காட்டிலும் திருவாரூரில் கூட்டம் தான் விஜய்க்கு ஒரு பெரிய விஜய்க்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ கூட்டமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அவர் நாகப்பட்டினத்தில் பரப்புரை மேற்கொள்கிறதுக்காக அந்த வாகனத்தில் போயிட்டுருக்காரு. பிரச்சார வாகனம் போயிட்டு இருக்கும்போது வழிநடுகளையும் குழந்தை குட்டியோட ஃபேமிலியாக நின்று பார்த்துறாங்க, கை காட்டுறாங்க, அப்படியே போயிட்டே இருக்காரு. நாகப்பட்டினம் போனோம் ஒரு பெரிய ஒரு க்ரௌடை பார்க்குறாரு, அங்கே தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்கிறாரு. அடுத்து அங்கே முடிச்சுட்டு அப்படியே திருவாரூர் வராரு. திருவாரூர் வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது அவருக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸை ஒரு 3 மணி நேரமாக அந்த பிரச்சார வாகனம் கடந்து போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லாக எல்லா சைடில் இருந்தும் க்ரௌடு வர்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வேனுக்கு மேலே ஏறி நின்றக்கூடாது, நின்றுட்டு அது ரோட் ஷோ ஆகிடும், அவங்க மேலே வழக்கு பதியப்படும்ன்ற மாதிரி ஒரு பெரிய கட்டுப்பாடு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காக வேனுக்குள்ளே தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் க்ரேனில் பெரிய மாலை ஒன்று, ஆக்சுவலி இந்த க்ரேன் இந்த மாலை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பரவலாக ரொம்ப ஒரு மேலே பெரிய அன்பு இருக்கும்போது அவங்களுக்கு செய்வாங்க. ஸோ அதை விஜய் அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதில் இந்த கிரெயின் மாலையெல்லாம் பார்த்துட்டு திகச்சு போயிட்டார். அதுக்கப்புறமா திருவாரூருக்குள்ளே போயிட்டு அவருடைய ஸ்பீச்சை கொடுத்தாரு இந்த மக்களோட அந்த பெரிய வெள்ளத்துக்கு மத்தியில். நான் ஏன் எடுத்தோட இந்த கூட்டத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, ஏன்னா கடந்த அந்த பிரச்சார பயணத்தில் திருச்சி அரியலூரில் அந்த கூட்டம் தான் பெரிய ஒரு பிரச்சனையாகவும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் மற்ற கட்சிகளுக்கு ஒரு பெரிய எரிச்சலாகவும் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ கூட்டம் வருது, இவ்வளோ கூட்டம் கூட்டிட்டா நீ பெரிய ஆள் ஆகிடுவியா, நீ ஒரு சிஎம் ஆகிடுவியா அப்படின்ற அந்த கேள்வியும் கொண்டு வந்துச்சு. ஆனால் இவ்வளோ கூட்டம் கூட்டினீங்க, ஆனால் ஒழுங்காக இருந்தாங்களா, என்னென்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதையும் அடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு பள்ளி கட்டிடத்தோட அந்த மேற்கூரையை உடச்சி விட்டாங்க, நிறைய இடங்களில் பூசத்துக்கள் சேதம் பண்ணிட்டாங்க, ஒரு டிசிப்ளினே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. அதுக்காக நீதிமன்றத்தில் இருந்து ஒரு சிறப்பான நிபந்தனைகளும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை இன்னைக்கு ஃபாலோ பண்ணாங்களான்னு கேட்டால் கிட்டத்தட்ட நாகப்பட்டினத்தில் ஓரளவுக்கு அதை ஃபாலோ பண்ணி தான் போயிருந்தாங்க. இருந்தாலும் கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் திருவாரூரை பொறுத்த வரைக்கும் அது எதையுமே ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா கூட்டம் அலைமோதி அதுக்கு மேலே அவங்க எதிர்பார்த்ததோடு அதிக கூட்டம் வந்தனால அவங்களே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிருச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய பேச்சு, அதாவது பொது மேடையில், அதாவது ஒரு மாநாட்டில் விஜய் எப்படி பேசுவார், என்ன பேசிட போகிறாரு, அவருக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது மாநாட்டு பேச்சை நம்ம பார்த்தோம். 2 மாநாட்டிலையும் அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, அவர் ஒரு நடிகர். பேசிக்காக ஒரு நடிகருக்கு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லுது டயலாக் டெலிவரின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாடுலேஷனோட சொல்லும்போது ஆப்போசிட்டில் நம்ம பார்க்குற அந்த ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக கனெக்ட் ஆகிடும் அப்படின்ட்டு. அவர் நடிகர் நான் ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, அவர் அதை சரியாக பண்ணாலே மக்கள் கூட கனெக்ட் ஆகிடுவார். ஸோ அதைத்தான் அவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய கருத்துக்களை உள்வாங்கிட்டு மக்கள்கிட்ட டெலிவரி பண்ணார். அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா போய் ஆடியன்ஸை போய் பயங்கரமாக கவர்ந்து இழுத்துச்சு. பிகாஸ் அந்த சொன்ன சின்ன சின்ன வார்த்தைகள், அவர் கையை உயர்த்தி பேசினது, அந்த மாடுலேஷன், அவருடைய வாய்ஸ் எல்லாமே சேர்ந்து மக்கள்கிட்ட போய் கனெக்ட் ஆக வச்சது முதல் மாநாட்டில். செகண்ட் மாநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவர் பேசினது, அதாவது ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தினது, சிஎம் அவர்கள் அன்கிள்னு சொன்னது, இதெல்லாமே கிரவுண்ட் லெவலில் போய் நல்லா ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே, விஜய் அவர்கள் அவருடைய அந்த சக்தியை பயன்படுத்தி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் திருச்சி அரியலூர் சுற்றுப்பயணம் அப்படின்னும் போது விஜய்க்கு ஆப்வியஸ்லி அது ஒரு புதிய அனுபவம்னே எடுத்துக்கலாம்.
ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி நிறைய சுற்றுப்பயணங்கள் போயிருக்கலாம், பேசியிருக்கலாம். பட் ஒரு அரசியல் கட்சி தலைவராக தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியோட இத்தனை பேர் வந்து இந்த கட்சியில் இருக்காங்க, இவ்வளோ பேர் எதிர்பார்ப்பு இருக்குன்னும் போது அதோட தலைவராக போகும்போது அந்த எதிர்பார்ப்பு அவங்க கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும்போதே அவருக்கு பயங்கர ஒரு மலைப்பாக இருந்திருக்கும். அதை தாண்டி விஜய் அவர்கள் பேசும்போது நிறைய விஷயங்களை வந்து நோட் பண்ணி தான் பேசணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கடந்த பரப்புரை வந்து நிறைய பேருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஸ்பீச்சான்னு கேட்டால் இல்லைங்க, ஓகே தான். என்ன பண்ணுறாரு அதிமுக எடப்பாடி அவர்கள் வந்து எப்படி வந்து திமுகவை எதிராக அந்த வாக்குறுதிகள்லாம் வந்து சரியாக பண்ணலன்னு சொல்கிறாரோ அதைத்தானே விஜயும் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பெரிய அளவில் அந்த பிரச்சார பயணம் வந்து அந்த கூட்டத்தை வச்சோ அந்த விஷயங்களை வச்சு தான் வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜயோட பேச்சை பற்றி நிறைய பேர் பேசலை, நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வரல. இன்னும் நிறைய விஜய் பேசியிருக்கணும், அந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி நாகப்பட்டினத்தில் அவர் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த முடிச்ச வரைக்கும் அந்த ஸ்பீச்சை பார்த்துருப்போம். உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ஒரு பிரச்சார பயணம் அப்படின்னா நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரியை எந்த அளவுக்கு நம்ம பேசுனா அது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறத ரொம்ப தெளிவாகவே பண்ணிட்டாரு. எப்போவுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தங்க மேலே ஒரு எமோஷனல் கனெக்ட் வரணும் அப்படின்னா அவங்களுக்கான கஷ்டங்களையும் எங்களை எந்த அளவுக்கு பாதிப்படைய வைக்கிறாங்க தெரியுமா அப்படின்றத பேசினாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக கையில் எடுத்தார். அதாவது தவேகா தரப்புல இருந்து எப்போவுமே வந்து திமுக நெருக்கடி கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்றத அந்த தாவேகா கட்சி சார்பாக நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி விஜய் அவர்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணி, அதாவது நாகப்பட்டினத்தோட பிரச்சனைகள்லாம் பேசினார். ஒரு பக்கம் வந்து ஒரு மீன் உற்பத்தி அப்படின்னும் போது அதுக்கான ஏதாவது ஒரு நல்ல தொழிற்சாலை இருக்கா, அதெல்லாம் கிடையாது. மீனவ பிரச்சனை இருக்குது, ஈழத்தமிழர் பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ஸ்டாலின் சார்லாம் பேசிட்டு அப்படியே வந்து அவருடைய தாவேகா கட்சி சார்பில் நீங்கள் எவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீங்க திமுக அப்படின்றத மென்ஷன் பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னார். அதாவது இந்த மைக்கு கட் ஆயிருச்சு, ஒருத்தர் கரண்ட்டு கட் ஆயிருச்சு. ஆக்சுவலி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மைக்கு கட் ஆனதுக்கு தாவேகா உங்கள் தரப்பில் தான் ஏதோ டெக்னிக்கல்ஸ் இருந்துச்சு, நீங்கள் ஏன் வந்து திமுக சொல்கிறீன்ற கேள்வியும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து உங்களுடைய ஓனரான பாஜகவிலிருந்து இப்போ யாராவது மோடி அவர்கள் வந்தாலோ அமித்ஷா வந்தாலோ நீங்கள் இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் விதிப்பீங்களா, எங்களுக்கு எவ்வளோ கட்டுப்பாடுகள் எவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சிஎம் சார் பயம் காட்டுறீங்களா, மிரட்டி பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது டைரக்ட் அட்டாக்காக இருந்துச்சு. அதாவது இவ்வளோ நாள் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்றலாம் சொல்லிட்டு இன்னைக்கு டைரெக்டாக அட்டாக் பண்ணுற விதமாக அது ஒன்று சொல்லியிருந்தார். இதை தாண்டி விஜய் அவர்கள் பாயிண்ட் பண்ணி சில விஷயங்களை பேசணுங்க. அவர் எப்போவுமே மேம்போக்காக சொல்லிட்டு போயிடுறாரு அப்படின்னும் போது இந்த வெளிநாட்டு முதலீடுகள் சமீப காலங்களில் பார்த்துருப்பீங்க. திமுக மாறுதட்டிக்கக்கூடிய சில விஷயங்களில் முக்கியமான விஷயமா வெளிநாட்டிலேருந்து இத்தனை முதலீடுகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அப்படி தான் மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. அதில் டைரக்ட் அட்டாக்காக அவர் சொல்கிறாரு, வெளிநாட்டிலேருந்து முதலீடுகள் வருதா இல்லை வெளிநாட்டில் முதலீடுகள் பண்ணுறீங்களா அப்படின்ற அந்த வார்த்தை வந்து முக்கியமாக அது ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது. சொன்னால் வந்து அது விஜய்க்கே பேக்ஃபேருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் அதை எதை வச்சு சொன்னாருன்னு தெரில. பட் கண்டிப்பாக அது ஒரு பெரிய லெவலில் ஒரு பேசப்படக்கூடிய விஷயமாக தான் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நிறைய விஷயங்களை அவர் மென்ஷன் பண்ணிட்டே வர்றாரு. இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கட்டுப்பாடு விதிச்சிட்டே இருந்தீங்கன்னா நான் யாருக்கிட்ட போய் அனுமதி கேட்குறது, மக்களாய் உங்கள்கிட்டே கேட்குறேன், நான் வந்து உங்களை பார்க்கக்கூடாதா, பார்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் டைரெக்டாக பேசுகிறத ஆரம்பித்து 2026 தனியா தில்லா கெத்தா நேருக்கு நேர் மோதி பார்த்துடலாம் வாங்க சிஎம் சார் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசிட்டார். அதாவது இவ்வளோ நாள் வந்து ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாரு, இல்லைங்க இன்னும் கொஞ்சம் அரசியல் பேசணுங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக அட்டாக் மோடில் இருக்கணும் அப்படின்லாம் பேசும்போது அந்த விஷயங்கள்லாம் வந்து விஜய் கடந்து வந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த ஸ்பீச்சில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதிகம் சேர்த்து பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே கடந்து வந்தால் திருவாரூர் வராரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய கூட்டம், பெரிய எதிர்பார்ப்பு, நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. நாகப்பட்டினத்தை தாண்டி திருச்சியை தாண்டியே ஆக்சுவலி நான் திருவாரூரில் ஒரு பெரிய ஒரு எழுச்சியை பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கே போய் பேசின விஷயங்கள் ஒரு பச்சை துண்டை எடுத்து போட்டு, ஏன்னா திருவாரூர் டெல்டா மாவட்டம் விவசாயிகளுக்கான பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக பச்சை துண்டை ரெஃப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி போட்டுக்கிட்டு தலையிலையும் கட்டிக்கிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அதில் தான் இன்னும் கேஷுவலாக இன்னும் இறங்கி போய் ஓப்பனாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, நீங்கள் என்றைக்கு மக்கள் கூட இருந்திருக்கீங்க, நீங்கள் எப்போவுமே வந்துட்டு மக்களை விட்டு அவையாக தானே இருப்பீங்க அப்படிங்கிறத ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயங்களாக பாயிண்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அதை தாண்டி வந்து இவ்வளோ மக்கள் எழுச்சி இருக்குது, இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, தாண்டி கலைஞரோட மண்ணுன்னு சொல்லக்கூடிய திருவாரூரில் நின்றுக்கிட்டு
ஆப்போசிட்டாக பேசுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். திருவாரூர் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த விவசாயிகள் பிரச்சனை வந்து நிறையா இருக்குது. அதுவும் குறிப்பாக நெல் கொள்முதல் 40க்கு 40 அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் தேர்தலை வச்சுக்கோங்க, அவங்க தேர்தல் முடிவுகளை வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு இந்த 40 ரூபா கமிஷன் அடிக்காதீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. இதை தாண்டி வந்து குடிநீர் சரியாக வழங்கப்படுதா, ஒரு மருத்துவமனை சரியாக இயங்குதா, சாலைகள் சரியாக இருக்கா, இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் சொல்லிட்டு டோட்டலாக திரும்ப அந்த அட்டாக் மோட்லேயே போயிட்டாரு. தாண்டி ரொம்ப நாளாகவே விஜய் அவர்களை பற்றியும் விஜய் அவர்கள் அந்த கட்சியை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தாவேகா ஒரு நடிகர் ஆரம்பித்த கட்சி, அது இவ்வளோ கூட்டம் கூட தான் செய்யும், அந்த கூட்டம்லாம் வந்து ஓட்டு போட்டுருவாங்களா, வர்றதில் பாதி பேர் வந்து சின்ன பசங்க, அவங்களுக்குலாம் இப்போ வந்து வாக்காளர் அடையாளம் இருக்கானே தெரியல, இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு விஜய் சிஎம் ஆகிடுவாரா அப்படின்றது குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக வந்துட்டு விஜய் அவர்கள் பேசும்போது கடைசியாக கேட்குறாரு, எனக்கு ஒரு சந்தேகம், இந்த மாதிரி கூட்டம் கூட்டுறீங்க எல்லாம் ஓகே, இதெல்லாம் வாக்குகளாக மாறுமான்னு கேட்குறாங்க, மாறுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸும் இருக்குது. ஆக்சுவலி உண்மையாக இந்த விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவர் பேசின ஒரு ரிவ்யூவாக பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு நம்பிக்கையாக நம்ம எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒரு தலைவன் பேசுகிறானோ அந்த அளவுக்கு தான் வந்து தொண்டர்கள் கொண்டு போய் சேர்ப்பாங்க அந்த விஷயத்த மக்கள் மத்தியில். ஸோ அந்த விஷயத்த வந்து விஜய் அவர்கள் இந்த வாட்டி சரியாக பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதை தாண்டி இது வரைக்கும் நம்ம பார்த்து பழகின பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தொகுப்புரை மாதிரி இருக்கும். அவங்க கொடுத்துருவாங்க, அந்த விஷயத்தை அப்படியே நம்ம வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். சுத்த தமிழில் பேசுகிறது, ஒரு ட்ரெண்டியாக அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப யதார்த்தமாக நம்ம எதுக்கு வந்து ரொம்ப சுத்த தமிழில் பேசணும், அதை மென்ஷன் பண்ணி பேசணும், இதை மென்ஷன் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக மக்களோட மக்களாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டார் விஜய். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த பரப்புரையில் பேசும்போது கூட அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு அந்த வாக்குறுதிக்கு பதிலளித்தது வந்து பெரிய விஷயமா போய் சேர்ந்துச்சான்னு கேட்டால் சேரலை. ஆனால் அந்த விஷயங்கள் இங்கே மாறி இருக்கு. இதை தாண்டி நிறைய மூமெண்ட்ஸ் பார்த்தோம். நாகப்பட்டினம் உங்களுக்கு தெரியும், எம்மதமும் சம்மதம், தமிழ்நாடே அப்படி தான், பட் இருந்தால் நாகப்பட்டினத்தில் ரொம்ப அது வந்து யதார்த்தமாக தெரியும். ஸோ அந்த விஷயத்தை வச்சு நிறைய போஸ்டெல்லாம் பார்த்தோம். அதில் வந்துட்டு இஸ்லாமிய பெண்கள் வந்து அங்கே வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இயேசுநாதர் அவர்கள்கிட்ட வந்துட்டு இவர் அந்த கையை பிடிச்சிட்டு ஒரு விஷயத்தை வாங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் வந்துட்டு வேல், அதாவது இதுக்கு முன்னாடி திருச்சியில் வந்து ஒரு சின்ன வேல் கொடுத்துருந்தாங்க, இந்த ஒரு பெரிய வேல். இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க விஷயம் அதுதான், ஒரு வேலை கையில் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது, இது எல்லாமே. ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தோட அந்த ரெப்ளிகண்டாக தான் விஜய் வந்து அங்கே நின்னார், பேசினார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து அங்கே காட்டினது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இதை தாண்டி விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தயக்கமோ, அவர்கிட்ட இருக்க அந்த குணம் இருக்கும் இல்லையா, ரொம்ப சைலண்ட்டான ஆள், இவர் இப்படி தான் பேசுவார், அவர் ரொம்ப வந்து இன்ட்ரோவர்ட்டாக தான் இருக்கார் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் மாறி இந்த வாட்டி கொஞ்சம் ஓப்பனாகவே ஆகிட்டாரோ, ஜாலியாக ஆகிட்டாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் ஜாலியாக பேசுகிறதா இருக்கட்டும், மக்கள்கிட்ட கொடுக்குற அந்த சைகையாக இருக்கட்டும், அவங்க க்ரௌடை வந்து பார்த்துட்டு அவர் வந்து பூரிப்படைகிறதா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடு. அப்படின்னா நெகட்டிவ் சைடாக பார்க்கும்போது இன்னமும் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத இடையில வந்து ஒரு ஆலோசனை மேற்கொண்டாங்க 1 வீக் முன்னாடி. அதெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் பண்ணியும் நீதிமன்ற நிபந்தனை கொடுத்துமே சில இடங்களில் சில விஷயங்கள் நடக்க தான் செஞ்சுருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து நோட் பண்ணி பார்க்கணும். இதை தாண்டி பாஜகவை பெருசாக விமர்சிக்கலை, ஃபுல்லாக திமுகவை பற்றியே தான் அட்டாக் மோடில் இருக்கார், ஏடிஎம்கே பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி எப்போவுமே ஆப்வியஸாக வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தா ஆளுங்கட்சியை தான் எதிர்ப்பாங்க. இன்னொன்று பாஜகவை பற்றி ஒரு மென்ஷன் பண்ணுறாரு, பாசிச்ச பாஜகன்னு சொல்கிறாரு. பட் இது சட்டமன்ற தேர்தல்னால திமுக மேலே பெரிய அட்டாக் மோடில் இருக்கார். இருந்தாலும் அதிமுக பற்றி பேசலை. ஆனால் அண்ணா இருக்காங்க, பெரியார் இருக்கார், அவங்களுக்கு வணக்கம் சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்களை தன்னுடைய ஒரு வழிகாட்டியாகவும் வச்சிருக்கிறாரு. அப்படின்னும் போது அதிமுக தொண்டர்கள் மனநிலை என்ன அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. இந்த கூட்டணி விவகாரம்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கி கூடிய கூட்டத்தை பார்க்கும்போது அந்த கூட்டம் வாக்குகளாக மாறும்போது அது விஜயோட எந்த அளவுக்கு ஒரு பலமான விஷயமா மாறுங்கிறதையும் வந்து எதிர்க்கட்சிகள் நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது விஜய் அவர்கள் முன்னாடி பண்ண அந்த பரப்புரை, அந்த சுற்றுப்பயணத்தை தாண்டி ஒரு படி மேலே வந்துட்டார். ஒரு படி வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட தெளிவு கொஞ்சம் அதிகமாகிருச்சு. இப்போ கொஞ்சம் மக்கள் கூட கனெக்ட் ஆகிறது கொஞ்சம் அதிகமாகிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள் காட்டுது. தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறாரு, எல்லா இடங்களுக்கும் போகிறாரு, எந்தெந்த மாவட்டங்கள் அவருக்கு பெரிய கூட்டம் வரப்போகுதுன்னும் போது 2வது பயணமும் பார்த்துட்டோம். இதுலேயுமே அவருக்கு நாகை, திருவாரூர்லேயுமே இவ்வளோ கூட்டங்கள் வருதுன்னும் போது கண்டிப்பாக பார்க்குற மற்ற கட்சிகளுக்கு ஒரு சின்ன ஒரு பயமோ நடுக்கமோ இருக்க தான் செய்யும். இருந்தாலும் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க சைடில் இருந்து ஒரு விஷயம் கூட
ஒரு பதில் கூட வந்து விஜய் அவர்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அவங்க இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் எதிர்க்கட்சி தலைவராகவும் அவர் சொல்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் பேசுகிறத கூட அவங்க வந்து காது கொடுத்து கேட்கறது இல்லை. ஆக்சுவலி இப்போ கூட ஒரு அமைச்சர் அவர்கள் அவங்கள்ட்ட வந்து கேள்வியாக கேட்குறாங்க, இந்த மாதிரி வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறாங்களே, ஏமாத்துறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜய் சொல்கிறாரே, இதை பற்றி என்ன நினைக்கிறீன்னு கேட்கும்போது டக்குன்னு ஒரு செகண்டில் அந்த பேச்சு அப்படி திரும்பிக்கிட்டாரு. ஏதாவது ஆக்கப்பூர்வமாக கேளுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. ஸோ இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து திமுக தரப்பில் யார்கிட்ட போய் விஜயை பற்றி கேட்டாலுமே யாரும் வந்து ஓப்பனாக பதில் சொல்கிற மாதிரி இல்லை. பிகாஸ் அவங்க வந்து நான் உங்களை ஒரு எதிரியாக பார்க்கலன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் தாவேக்கா சைட்லேருந்து தொடர்ந்து திமுக தான் எங்கள் எதிரி, திமுக அட்டாக் பண்ணுறதுக்காக தான், திமுக ஆட்சியிலேருந்து வெளியே அனுப்புறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோங்கிறத அவங்க ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த சைடில் ரெஸ்பான்ஸ் இல்லை. இருந்தாலும் இந்த பக்கம் வந்து அந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவர் மேலே வச்ச விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லியிருக்காரு. குறிப்பாக அந்த சாட்டர்டே பாலிடிக்ஸாக, அதாவது வீக்கெண்ட் அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு, இல்லைங்க நான் வீக்கெண்டுக்கு எதுக்கு வர்றேன்னா உங்களுடைய வேலை பாதிக்கக்கூடாது, அது வந்து ஒரு வீக்கெண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரிலாக்ஸாக இருப்பீங்க, உங்கள்கிட்ட நான் பேச முடியுன்றதுக்காக தான் நான் அதில் கையில் எடுத்தேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச பள்ளி கல்லூரிகள் கூட வீக்கெண்டுக்கு வந்து சனிக்கிழமை விடுவாங்க. பட் எத்தனை ஆஃபீஸில் அப்படிலாம் இருக்காங்கன்னு தெரியல. சனி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் லீவு இருக்குது. பட் இருந்தாலும் அவர் சொல்கிற விஷயம் அதுவாக இருந்துச்சு. இதை தாண்டி வந்து களத்துக்கு இப்போ வந்துட்டு பேசுகிறாரு, இவ்வளோ நாள் என்ன கோமாவில் இருந்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. அதுக்கு பதிலளிக்கிற விதமாக நான் ஆக்சுவலி வந்து விஜய் மக்கள் இயக்கம்ன்ற விஷயத்தில் இருந்தே நான் வந்து இங்கே இருக்க தான் செய்கிறேன். நாகப்பட்டினத்திலேயே இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு மாநாடு மாதிரி ஒரு விஷயமே பண்ணோம். எதுக்காகனா மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காக. திரும்ப நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ நான் ரொம்ப காலமாகவே மீனவர்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன் களத்தில். நீங்கள் தான் எனக்கு கவனிக்கலாம். நான் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி மூலியமாக நான் வந்திருக்கேன். தவிர விஜய் மக்கள் இயக்கம் எப்படியோ அதுதான் தமிழக வெற்றி கழகமாக மாறி இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வரக்கூடிய அந்த பரப்புரை, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது விஜய் வந்து ஒரு பக்க அரசியல்வாதியாக மாறிட்டார். அவருக்கு இந்த நுணுக்கங்கள் என்ன பண்ணால் மக்கள்கிட்ட போய் இந்த கருத்து சேருங்கிறத ரொம்ப தெளிவாக யோசிச்சு வச்சுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய்க்கு கூடக்கூடிய இந்த கூட்டம் அவருக்கு வாக்குகளாக மாறுமா? அவர் வந்து 2026 ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துவாரா? வாக்குகளை அறுவடை செய்வாரா? அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.